இந்தியாவிலேயே அதிகமா ஃபேன் பேஸ் உள்ள நடிகர்கள்ல தளபதி விஜய் ஒருத்தர். குறிப்பா தமிழகத்துல ஒரு இளைஞர் படையே தளபதி விஜய்க்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சில காரணங்களும் இருக்கு. தளபதி விஜய் நடிக்கிற படங்கள் அதோட கதைகள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆன்டி கரப்ஷன், சோசியல் ஜஸ்டிஸ், காமன் மேனோட ஸ்ட்ரகிளை பத்தி பேசுறதா இருக்கும். இதனால இளைஞர்களை ஈஸியா எமோஷனலா விஜயோட கனெக்ட் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. அது ஒண்ணு டயலாக். தளபதி விஜய் படத்துல வர்ற டயலாக் எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ், ஆன்டி கரப்ஷன், காமன் மேன் ஸ்ட்ரகிளை பத்தி பேசுற டயலாக்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா யூத்துக்கு மத்தியில கனெக்ட் ஆக முடிஞ்சது தளபதி விஜயால. அடுத்து இருக்க மிக முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட மக்கள் இயக்கம். முதல்ல ரசிகர் மன்றமா இருந்து பிறகு மக்கள் இயக்கமா மாறின தளபதி விஜயோட அந்த இயக்கம் பெருமளவுல தமிழகம் முள்ள பரவி அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் பயங்கரமா பர்ஃபெக்டா இருந்தது. அந்த காரணத்தினாலேயே நிறைய இளைஞர்கள் டிவிகே பக்கம், அதாவது தளபதி விஜய் பக்கம் கவரப்பட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை அறிவிச்ச உடனே தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல வருடங்களா ரெண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த திராவிட கட்சிகளை பிடிக்காத மக்கள், ஆட்சி மாற்றம் விரும்புற மக்கள் எல்லாருமே பயங்கரமா தளபதி விஜயோட வெற்றி கழகம் கட்சியை எதிர்பார்த்தாங்க. ஒரு நடிகர் திடீர்னு நடிக்கிறத விட்டுட்டு அவரு பொலிட்டிக்ல வந்தா அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். ஆல்ரெடி ஜெயிச்ச ரெண்டு பெரிய தலைவர்கள் தமிழகத்துல இருக்காங்க. உதாரணமா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். இவங்க ஏற்கனவே சினிஃபீல்ட்ல இருந்து அதுக்கப்புறமா அரசியல்ல வந்து பயங்கரமா சாதிச்சவங்க. சோ அதே மாதிரி தளபதி விஜயாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தா இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற மற்ற பொலிட்டீசியனை தளபதி விஜயோட கம்பேர் பண்ணும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு கிளீனான ரெக்கார்டு இருக்கு. அதாவது கரப்ஷன் ஃப்ரீ ரெக்கார்டு. அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளோ வேற எந்த குற்றச்சாட்டுகளோ இல்லாதனால மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் அவரை வெற்றிக்கு நேரா கொண்டு போகும். ஒரு நடிகரோட ஸ்டார் பவர் ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் பவரா மாறுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒரு நடிகர் பொலிட்டிக்கல்ல வரும்போது சில அட்வான்டேஜஸ் இருக்கு. மீடியா கவரேஜ் ஈஸியா கிடைக்கும், மக்களோட எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம கட்சி ஆரம்ப நிலை, அதாவது பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இதனால மட்டும் ஒரு அரசியல் கட்சியா ஜெயித்திட முடியாது. இதுக்கு மேல இன்னும் பல தகுதிகள் வேணும். ஒரு கட்சியோட கோட்பாடு, கொள்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஆர்கனைசேஷன், அதாவது சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதோட ஆர்கனைசேஷன் பக்காவா பர்ஃபெக்டா இருக்கணும். அதுவும் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமா மக்களோட நம்பிக்கையை பெற்றிருக்கணும். அதுதான் மிக மிக முக்கியம். இது எல்லாம் இருந்து அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு தேர்தல்ல நடிகராலையும் ஜெயிக்க முடியும். தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களை மையப்படுத்தி அரசியலை எப்படி முன்னோக்கி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தளபதி விஜய் தமிழக வெற்றி களத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க இளைஞர்களை கரெக்டா போக்கஸ் பண்றாங்க. இளைஞர்களுக்கு என்ன தேவை, இப்ப கல்வி கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்காக 3 விஷயத்த அடிக்கடி தளபதி விஜய் அவர்கள் அவரோட ஸ்பீச்ல யூஸ் பண்றாரு. ஒன்னு எஜுகேஷன், 2வது எம்ப்ளாய்மெண்ட், 3வது ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட். இந்த 3 விஷயங்களும் தளபதி விஜய இளைஞர்கள் அவர் பக்கமா ஈர்க்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறது இளைஞர் மத்தியிலையும் ஜென்சி வாக்காளர் மத்தியிலையும் மாபெரும் மதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால அலைய இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ரீசெண்டா நடந்த ஈவென்ட் எல்லாமே, அதாவது தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலமா நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே யூத் சென்டரா தான் இருந்தது. அதாவது இளைஞர்களை மையப்படுத்தி தான் இருந்தது. ஒரு கூட்டத்திலேயும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு ஹீரோயிக் ஸ்பீச், அதாவது அவரோட ஸ்பீச்சே வேற லெவல்ல இருக்கும். இளைஞர்கள் கொண்டாடுற அளவுக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப கவனமா செதுக்கப்பட்டிருந்து இது இளைஞர்கள் மத்தியில தொடர்ந்து அவரோட வேல்யூவை கூட்டிகிட்டே போகுது. தமிழக வெற்றி கழகத்தோட ரீச்சை பத்தி நிறைய பேர் சர்வே பண்ணாங்க. தொடக்க காலத்துல பண்ண சர்வேக்கள் எல்லாம் தளபதி விஜய் அவர்களுக்கு 10-20% ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்தது. ஆனா யூத் சப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா, யூத் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா கூடினதுக்கு அப்புறம் சர்வேக்கள் பண்ணும்போது இந்த அளவு கூடிட்டே போகுது. இப்போ எல்லாரும் சொல்றது 28-30% ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இந்த இளைஞர்கள் சப்போர்ட்னால மட்டும் டிவிகேவால ஜெயிக்க முடியுமா? அதுக்கு நேரடியா பதில் சொல்லணும்னா கிடையாது. ஆனா சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு.
இந்த யூத்தோட சப்போர்ட்னாலதான் டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப கிரிப்பா இருந்து, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து. அப்படி இல்லாம, இந்த யூத் சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா அவரோட கட்சியும் கமலஹாசன் கட்சி மாதிரி, சரத்குமார் கட்சி மாதிரி அவங்க ஏதோ ஒரு நம்பர் கட்சியில இருந்திருக்கும். ஆனா இந்த யூத் சப்போர்ட் காரணத்தினால மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழக வெற்றி கழகம் வளர ஆரம்பிச்சு. தளபதி விஜய் அவர்கள் எமோஷனலா கனெக்டா இருக்க இளைஞர்கள் ஆதரவை உண்மையான நம்பிக்கையான ஓட்டர்ஸா மாத்தினா நிச்சயமா தமிழகத்துல ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை நடக்க தவறுனா தொடர்ந்து இந்த இளைஞர்கள் ரசிகர்களாவே இருப்பாங்க. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் மட்டும் போதாது, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தளபதி விஜய் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. தளபதி விஜய்க்கும் இளைஞர் ஆதரவுக்கும் இருக்கிற தொடர்பை ஒரே வரியில சொல்லணும்னா, தளபதி விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ், அதாவது ரசிகர்கள் ஓட்டர்ஸா மாறணும், அதாவது வாக்காளர்களா மாறணும். வாக்காளர்கள் நம்பிக்கையாளர்களா மாறணும். நம்பிக்கையாளர்களா எல்லாரும் மாறினாங்க அப்படின்னா உண்மையாவே தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துல ஒரு மாபெரும் தடத்தை பதிப்பாரு.